டுடே வேர்ட்ஸை கேட்கலாம். என்னை நோக்கி எனக்கு ஆறுதலா இருக்க ஒருவரும் இல்லையே என கவலையா? என் மனதை எனக்கு பிரியமானவர்கள் என நினைத்தவர்களிடம் என் மனதை ஒப்படைத்ததால் அவர்களும் என்னை விட்டு விலகியும் எனக்கு ஆறுதலா இல்லாமல் என்னை மற்றவர்களோடு சேர்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள் என கலங்காதே, வெட்கப்படாதே. உனக்காக யுத்தம் செய்ய உன்னை ஆறுதல் படுத்த ஒருவர் உண்டு. நீ கலங்காதே. உன் அருகாமையில் இருக்கும் தேவனை மறந்து மனிதனை தேடாதே. தேவனால் எனக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்? அவர் மனிதனிடம் நாம் பேசும் போது நம் அருகாமையில் இருப்பார்கள். நம் கண்கள் அவர்களை காணும். அவர்கள் உடனே பதில் பேசுவார்கள் என்றெல்லாம் உன் மனதில் தோன்றலாம். ஆனால் நீ தேவனிடம் கதரும் போது அவர் உன் அருகாமையில் இருப்பார். அவர் உன்னை காண்பார். உன் கண்களால் தான் அவரை பார்க்க முடியாது. ஒரு நண்பனோடு அல்லது தோழியோடு பேசுவது போல் உன் மனதை ஆண்டவரிடம் திறந்திடு. உனக்கு பதில் வரவில்லை என தோணலாம். ஆனால் உன் பாரப்பட்ட மனம் லேசாகும். உன் கவலையை மறக்கச் செய்வார். உனக்கு உடனே பதில் கிடைக்காவிட்டாலும் அதற்கான பதிலை உன் கண்கள் காண, காது கேட்க செய்வார் தேவன். நீ அவரை முழு மனதோடு நம்பு. தேவனை உன்னை விட்டு பிரிக்காதே. அப்படிப்பட்ட எதையும் நாடி போகாதே. அப்படி நீ செய்வாயானால் உனக்கே நீ படுகுழி வெட்டுவதற்கு சமம் என்பதை மறவாதே. நீ துணிச்சலோடு உன் முழு நம்பிக்கையோடு தேவனை இறுக பற்றி பிடி. அவர் அன்பை ஒரு தடவை நீ உணர்ந்தால் போதும். உன்னை விட்டு தேவனை பிரிக்க உனக்கு பலவித சோதனை நிகழும். ஆனால் நீ அப்பொழுது அமைதியாய் தேவபாதம் பிடி. தோல்வியால் நீ நொந்து போனாலும் உனக்குள் ஒரு குடும்பத்தில் தேவன் அமைதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுவார். தேவன் அவரை விட்டு உன்னை பிரித்து விடாதே. தேவனை மட்டும் முழு மனதோடு நம்பு. அவரே உன் இரட்சகர். இன்னைக்கான வசனத்தை கேட்கலாம். 1 நாளாகமம் 28:9. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமேன்.